வீட்டு வாசல் எப்படி இருக்கிறதுனாலே தான் செல்வம் வருதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமான சக்தி நுழையும் இடம் தலைவாசல் மெயின் டோர். அதனால்தான் வாசல் வெறுமனே இருந்தா பணவரவு தடை, நல்ல வாய்ப்புகள் பறந்து போகும், நிதி வீச்சு தடையாக்கும் என்பதெல்லாம் வாஸ்து வார்த்தைகள். தலைவாசல் வெறும் தூக்காயிருந்தா ஏற்படும் பின்விளைவுகள்: பணம் வந்தாலும் நிலைக்காது, செலவு அதிகம், சேமிப்பு இல்லை. வாழ்க்கையில் தடைகள், தடுமாற்றம், முக்கியமான யோசனைகள் நிறைவேறாமை, மனச்சோர்வு, உற்சாகம் குறைவு, வாசலில் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி நுழையவே முடியாது. வியாபாரம் வேலைக்கு தடை, குரோத்கள் மிஸ் ஆகும். பணம் வர வாஸ்து ரீதியாக வாசலில் என்ன வைக்கலாம்? லக்ஷ்மி சரண் பாதுகா வாசலில் உள்ளே நோக்கி வைச்சீங்கனா செல்வம் நுழையும். ஸ்வஸ்திக் ஓம் திரிஷூல் சின்னங்கள் வாசலில் வரையலாம். கண்ணாடி இல்லாமல் கண்ணாடி போல மெழுகு பூச்சி பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன். இரண்டு பக்கமும் புஷ்பம், மூலிகை தொட்டி, சக்தி சமநிலை. ஸ்பெஷல் வெல்த் ரெமெடி. தலைவாசலுக்கு மேலே சுத்தமான மஞ்சள் கண்ணாடி வச்சீங்கனா பாசிட்டிவ் லைட் ரிஃப்ளெக்ஷன், பிரவேச சக்தி அதிகரிப்பு, மனநிலை அலர்ட், பணவரவு ஸ்டெபிள். நியாயம் சொன்னா தலைவாசல் உங்கள் வாழ்க்கைக்கு வாசல். வாசல் அழகு, தூய்மை, நம்பிக்கையுடன் இருந்தா பணம் மட்டும் இல்ல, அருள், சந்தோஷம், வாய்ப்பு எல்லாமே வரும். உங்க வீட்டின் வாசல் திசை, வாசல் அருகே உள்ள அமைப்புகள், வாஸ்து சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. பணதாராள வாசலை உருவாக்க நல்ல ரீமேடிஸ் மற்றும் சின்ன வாஸ்து டிப்ஸ் தர்றேன்.